வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டியில் முப்பெரும் தேவியர் என அழைக்கப்படும் காளியம்மன், முத்தாலம்மன், முத்துமாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று முடிவுற்றதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 9ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், மண்டப பூஜை, தீபாராதனையுடன் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. கடங்கள் புறப்பாடு நடைபெற்று விமான மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூலாலயம் மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிரசாதம் வழங்கப்பட்டது. அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் கஞ்சநாயக்கன்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருள் பெற்றனர். திருச்சி KK நகர் அருகே இந்திரா நகரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக துவங்கியது. கடந்த 8ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. 9ஆம் தேதி ரக்ஷாபந்தனம், வேத பாராயணம் நடைபெற்று 5ஆம் கால யாகசாலை பூஜைகளுடன் நிறைவு பெற்றது. மங்கள இசையுடன் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு பட்டாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் ராஜகோபுரம், ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஏனைய பரிவார தெய்வங்களின் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிரசாதம் வழங்கப்பட்டது. அன்னதானம் நடைபெற்றது.
மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள பிரம்மதேசம் கிராமத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. முன்னதாக மருந்து சாற்றுதல், விஷ்ணு சகசரநாமம், நாடி சந்தானம், வேத பாராயணத்தோடு 3 கால யாக பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி பட்டாச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரம்மதேசம், வாலிகண்டபுரம், வல்லாபுரம், வேப்பந்தட்டை, அணுக்கூர், குடிகாடு, பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பங்கேற்றனர். பொறுமையா ஊத்த பொறுமையா ஊத்த தென்காசி மாவட்டம் அரியபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ குளத்தூர் ஐயன் கோயில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலின் ஆவணி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு ஆவணி திருவிழாவை கோயிலில் கணபதி ஹோமம் வழிபாட்டுடன் கோலாகலமாக துவங்கியது. தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் துவங்கினர். கேரள மாநிலம் குளத்துப்புழை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று அங்கிருந்து தீர்த்தக்குடம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக தீர்த்தக்குடம் எடுத்த பக்தர்கள் அரியபுரம் எல்லை பகுதிக்கு வந்ததும் நையாண்டி மேளம், நாட்டிய குதிரை ஆட்டம், ட்ரம்ஸ் உள்ளிட்ட மேளதாளங்கள் முழங்க தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. அதன் பின்னர் தீர்த்தக்குடங்கள் குளத்தூர் ஐயன் கோயிலை அடைந்தது. தொடர்ந்து குளத்தூர் ஐயன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். நாளை இரவு கோயிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடக்கிறது. ஏற்பாடுகளை அரியபுரம் ஸ்ரீ குளத்தூர் ஐயன் கோயில் நிர்வாகிகள் செய்தனர்.